சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சிவனோட சிந்தனை நம்ம மண்டையில் நிற்காம சிவனுடைய திருவடியை வணங்க முடியாது. அதுதான் இதற்கு அர்த்தம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாள் வணங்கி. சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை. சிவபுராணம் எழுதுறதுக்கு சிந்தை மகிழ்ந்து எழுதியிருக்கார். சிவனுடைய சிந்தனை உள்ள நின்று அவருடைய தாளை வணங்கி திருவடியை வணங்கி அதற்கப்புறம் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிந்தை முழுவதும் ஆனந்தமாக இருந்து ஒரு ஞானத்தில் எழுதுனது தான் இந்த சிவபுராணம். அதனால தான் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. வணங்கினதுக்கப்புறம் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிந்தை மகிழனா பேரானந்தத்தில் ஞானத்தில் சிவபுராணம் எழுதுறார். அதைத்தான் சொல்கிறார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும். நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள் பூரா தீர்ந்துடும். முந்தை வினை, வினைனா பாவம், முந்தை வினைனா முன் ஜென்மங்களில் எடுத்த அனைத்து பாவங்களும் இந்த சிவபுராணத்தை படித்தாக்கா தீர்ந்துடும், பாவம் எல்லாம் போயிடும். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்ஞான். நாம் அந்த சிவபுராணத்தை சொல்ல சொல்ல அந்த முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்ஞான்.